ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மொபைல் கம்ப்யூட்டிங். என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறதுனா போர்ட்டபிலிட்டி. போர்ட்டபிலிட்டி மீன்ஸ் வாட்? எந்த இடத்துல வேணாலும் நம்ம கொண்டு போகலாம் இல்லையா, அதான் போர்ட்டபிலிட்டி. The ability to move a device within a learning environment or different environments. என்ன பண்ணலாம், இந்த ஃபோனை எங்கே வேணால் தூக்கிட்டு போகலாம். ஓகேங்களா, படிக்கிற இடத்துலையும் தூக்கிட்டு போகலாம், இல்லை வேறு என்விரான்மெண்ட்டுக்கும் நம்மளால் தூக்கிட்டு போகலாம். அதான் வந்து போர்ட்டபிள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் சோஷியல் இன்டராக்டிவிட்டி. சோஷியல் இன்டராக்டிவிட்டினா ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தர் டேட்டாவை என்ன பண்ணுறோம், ஷேர் பண்ணிக்கிறோம் இல்லையா. நம்மளை நோட்ஸை ஷேர் பண்ணிப்போம், இல்லை நம்ம ஐடியாஸை ஷேர் பண்ணிப்போம். எது வந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மொபைல் மூலமா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவிட்டி அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா ability to gather and response to real or stimulated data unique to a கரண்ட் லொக்கேஷன் என்விரான்மெண்ட். எந்த இடத்துல இருக்கோம், எந்த டைமில் இருக்கோன்றது முதலுக்கு வந்து அந்த டேட்டாவை நம்மளால் கேதர் பண்ண முடியும். ரியல் டைம் டேட்டாவை நம்மளால் கேதர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி. கனெக்டிவிட்டி மீன்ஸ் அது ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தர் நம்ம எந்த என்விரான்மெண்ட்டும் நம்ம கனெக்டிவிட்டியாக இருக்கும் இல்லையா. த்ரூ வாட்ஸ்அப் இருக்கலாம், த்ரூ மெசஞ்சர், த்ரூ ஃபேஸ்புக், ஏதோ ஒரு மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம், ஒருத்தரை கனெக்டிவிட்டியாக தான் இருக்கும் இந்த மொபைல் கம்ப்யூட்டிங் மூலமாக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் லெசன் கஸ்டமைசேஷன் ஃபார் இண்டிவிஜுவல் லேர்னர்ஸ். இண்டிவிஜுவல் மீன்ஸ்னால் இப்போ தனியாக வீட்டில் உட்காந்து படிக்கிறாங்க இல்லையா, அவங்க தன்னைத்தானே படிக்கிறாங்க இல்லையா, அதுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மொபைல் டெக்னாலஜி தான் நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து படிச்சுக்கிறோம். இப்போ நீங்கள் படிக்கிறீங்களா யூடியூப்பில், எப்படி படிக்கிறீங்க, இண்டிவிஜுவலாக படிக்கிறீங்க. ஓகேவா, நீங்களாக படிக்கிறீங்க, நீங்களாக சர்ச் பண்ணுறீங்க, நீங்களாக வேறு ஏதாவது இன்னும் நிறைய சர்ச் பண்ணி படிக்கிறீங்களா, அதெல்லாம் எதை பேஸ் பண்ணி வரும்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல்ஸு. அண்ட் தென் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஏ ஸ்மால் சைஸ். அதாவது இந்த மொபைல்ன்றது வந்து ஸ்மால் சைஸ், நம்ம கைக்குள்ளே இருக்குது நம்ம சொன்னோம் இல்லையா. இது வந்து ஆல்சோ நோனஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேண்டில் சொல்லுவாங்க, இல்லை பாம் டாப் சொல்லுவாங்க, இல்லை ஸ்மார்ட் ஃபோன்ஸ், எப்படி வேணாலும் இது வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, இதோடைய இப்போ ஸ்மால் சைஸ் இருக்கிறது வந்து நமக்கு என்ன இருக்குது, the typical mobile device will fit in the average adults. அதாவது எல்லார் கையிலையும் பேக்கெட்டில் இருக்கிற மாதிரி இந்த மொபைல் ஃபோன்ஸ் வந்து இருக்குது. இதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக கொண்டு போகலாம், என்ன ஒரு இதுவாக இருந்தாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ கீபோர்டு வந்து எப்படி நம்ம ஒரு லேப்டாப்லேயோ சிஸ்டம்லேயோ எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், மொபைல்லையும் நம்ம வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம், டைப் பண்ணி மெசேஜஸ் அனுப்பிச்சிட்டு தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன். மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இது ஒயர்லெஸ். நம்ம த்ரூ ப்ளூடூத் ஆர் ஒய்ஃபை இருக்குது இல்லையா, இந்த ஒயர்லெஸ் மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய டேட்டாவை ஈஸியாக வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம். யாருக்காவது பார்த்தீங்கன்னா வித் அதர் டிவைசஸ் கூடயும் நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியும், இல்லை அதர் நெட்ஒர்க்ஸ்குள்ளேயும் நம்மளால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் மூலிமா நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியும். இப்போ பேஸ் மொபைல் டிவைசஸ் அது பார்த்திங்கன்னா எதுக்குன்னா எல்லா மொபைல்ஸ்லுமே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக ப்ளூடூத் ஆர் ஒய்ஃபை அதான் பக்கத்தில் இருக்கவங்க நெட்ஒர்க்கிட்ட நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மேஜர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் வந்து நம்ம மொபைல் கம்ப்யூட்டிங் சிஸ்டத்தில் இருக்கனால தான் இதை வந்து நம்ம எங்கே வேணாலும் கொண்டு போய் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணுறோம். இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மொபைல் அப்ளிகேஷன் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.